ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிரதங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைலில் நீங்கள் பன்னீர் கிரேவி மட்டும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வந்து கிரேவி வந்து செய்யவே முடியாதுங்க. அவ்வளோ ஈஸி, சிம்பிள். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குக்கரில் வந்து 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து வேக வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வேலையும் ஈஸியாக ஆன மாதிரி இருக்குங்க. இது கூட வந்து 5-6 முந்திரி பருப்பு, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது கூடவே வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது 4 to 5 விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் வந்து இப்படியே சேர்த்தாமல் அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக ஃபைனாக அரைப்பட்டு வந்துடும். பன்னீரை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரோட அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது கூட வந்து பட்டை, கிராம்பு, பே லீஃப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்ல கலர் நமக்கு கிடைக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப வேண்டியது இல்லைங்க. இந்த கிரேவியில் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிச்சு வந்ததுனாவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வேக வைக்கும்போது கூட உப்பு சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். நான் அப்போ சேர்த்துலிங்க, அதனால் இப்போது அந்த கிரேவி கொதிக்கிற டைமில் தான் நான் உப்பு வந்து சேர்த்துறேன். தக்காளி ஜாஸ்தி போட்டிருக்கனால அந்த புளிப்பு சுவை இருக்கு இல்லைங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்திட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பன்னீர் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே தண்ணியில் இருக்கிறத நல்லா வடிச்சிட்டு நம்ம பன்னீர் மட்டும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வந்து பன்னீர் போடும்போது நல்ல சாஃப்டாக நமக்கு வந்து பன்னீர் இருக்குங்க. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திட்டு லோ பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரே நிமிஷம் அடுப்பில் இருந்ததுன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ரீம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீமு. இல்லை அப்படின்னா பாலாடை வந்து அடிச்சுட்டு அதை சேர்த்திக்கோங்க. இதோடைய டேஸ்ட்டே நமக்கு வந்து ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிரதங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.